சாந்தி 18/10/2020 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் ஜூலை ஏப்ரல் 1986. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு தபஸ்வி மூரத் தியாக் மூரத் விதாதா ஹி விஸ்வ ராஜ்ய அதிகாரி. உலக ராஜ்ய அதிகாரி என்றாலே இந்த 3 குவாலிட்டிஸ் பாபா சொல்கிறாங்க. ஒன்று தபஸ்வி மூர்த்தியாக இருக்கணும், 2வது தியாக மூர்த்தியாக இருக்கணும், 3வது விதாதாவாக இருக்க வேண்டும். आज रूहानी शमा अपने रूहानी परवानों को देख रहे हैं. இன்று இந்த ஆன்மீக ஒளியானது தன்னுடைய ஆன்மீக விட்டில் பூச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். सभी रूहानी परवाने शमा से मिलन मनाने के लिए चारों ओर से पहुंच गए हैं. அனைத்து விட்டில் பூச்சிகளும் ஆன்மீக விட்டில் பூச்சிகளும் அந்த ஒளியை சந்திப்பதற்காக, அந்த சந்திப்பை கொண்டாடுவதற்காக நாலா பக்கங்களிலிருந்தும் வந்தடைந்து விட்டார்கள். रूहानी परवानों का प्यार रूहानी शमा जाने और रूहानी परवाने जाने. இந்த ஆன்மீக விட்டில் பூச்சிகளுடைய அன்பை அந்த ஆன்மீக ஒளிக்கு தான் தெரியும், மற்றும் அந்த ஆன்மீக விட்டில் பூச்சிகளுக்கு தான் தெரியும். பாப்தாதா ஜான்தே, பாப்தாதாவுக்கு தெரியும். என்ன தெரியும்? सभी बच्चों के दिल का स्नेह आकर्षण कर इस अलौकिक मेले में सभी को लाया है. அனைத்து குழந்தைகளுடைய இதயபூர்வமான அன்பு அது கவரப்பட்டு இந்த அலௌகிகமான சந்திப்புக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுச்சு. அலௌகிக் மேலா அலௌகிக் பச்சே ஜானே அவர் பாப் ஜானே. இந்த அலௌகிகமான மேலாவை அலௌகிகமான குழந்தைகளும் தந்தையை மட்டும்தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். துனியாக்களே மேலா குப்த. உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேலா என்பது ரொம்ப ரகசியமாக இருக்கிறது. अगर किसी को कहो रूहानी मेले में जा रहे हैं तो क्या समझेंगे? நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சிங்க, நான் ஆன்மீக மேலாவுக்கு போயிட்டே இருக்கிறேன்னு, அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? என் மேலா சதா के लिए மாலாமால் बनाने का மேலா है. இந்த மேலா தான் நம்மளை நிரந்தரமாக மாலாமால் ஆக்குவதற்கான ஒரு மேலாவாக இருக்குது. ये परमात्मा मेला सर्व प्राप्ति स्वरूप बनाने वाला है. இந்த பரமாத்மாவுடைய மேலா சந்திப்பு என்பது அனைத்து பிராப்தி சொரூபமாக நம்மை ஆக்கக்கூடியது. बाप दादा सभी बच्चों को दिल के उमंग उत्साह को देख रहे हैं. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுடைய இதயத்தினுடைய உற்சாகம் மற்றும் ஆர்வத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஹரேக்கு மன்மே, ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலையும் கூட ஸ்னேகே சாகர்க்கு லஹரே லஹரா ரஹி ஹை. அன்பு கடலினுடைய அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ये बाप दादा देख भी रहे हैं और जानते भी हैं. பாப் தாதா பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள், அவருக்கு இது கூட தெரியும். லகன்னே விக்ன விநாசக் பனாயே மதுபன் நிவாசி பனா தியா ஹை. இந்த ஈடுபாடு தான் தடைகளை வென்றவர்களாக ஆக்கி மதுபன் நிவாசிகளாக ஆக்கிவிட்டது. சபிக்கு சப் பாத்தே ஸ்னேமே சமாப்த் ஹோ கயி. எல்லாருடைய எல்லா விஷயங்களும் கூட இந்த அன்புனால் முடிவடைந்து விட்டது. எவர் ரெடிக்கு ரிஹர்சல் கர் திகாயி. எவர் ரெடிங்கிறதுக்கான ரிஹர்சலை காட்டிவிட்டது. எவர் ரெடி ஹோகன்னா நீங்கள்லாம் எவர் ரெடி ஆகிட்டீங்க இல்லையா? ये भी स्वीट होम का स्वीट पार्ट देख बाप दादा और ब्राह्मण बच्चे आशित हो रहे हैं. இந்த ஸ்வீட் ட்ராமானுடைய ஸ்வீட் பார்ட்டை பார்த்து பாப்தாதா மற்றும் பிராமண குழந்தைகள் புன்சிரிப்பு சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். स्नेह के पीछे सब बातें सहज भी लगती है और प्यारी भी लगती है. அன்புக்கு பின்னாடி எல்லா விஷயங்களும் ரொம்ப ஈஸியாகவும் ஆகிடுது, ரொம்ப அன்பாகவும் ஆகிவிடுகிறது. ஜோ ட்ராமா பண்ணா வா ட்ராமா வா. இந்த ட்ராமா ஆகியிருக்கு எப்படிப்பட்டது? ஆகா ட்ராமா ஆகா. कितनी बार ऐसे तोड़े दौड़े आए हैं.
எத்தனை முறை நீங்கள் ஓடோடி வந்திருக்கீங்க. ட்ரெயின் மே ஆயே ஹேன் யா பங்கோं से उड़ के आए हैं? ட்ரெயினில் வந்தீங்களா, இல்லை உங்களுடைய இறக்கைகளை பிரித்து பறந்து வந்தீர்களா? इसको कहा जाता है जहाँ दिल है वहाँ असंभव भी संभव हो जाता है. இதுதான் என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா, எங்கே உங்களுடைய இதயம் இருக்குமோ அங்கே இயலாதது கூட இயன்றதாக ஆகிவிடுகிறது. स्नेह का स्वरूप सो दिखाया, अब आगे क्या करना है? அன்புனுடைய சொரூபத்தை நீங்கள் காட்டிட்டீங்க, இப்போ மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? जो अब तक हुआ वह श्रेष्ठ है और श्रेष्ठ रहेगा. இதுவரைக்கும் என்ன நடந்ததோ எல்லாம் சிரேஷ்டமானது, சிரேஷ்டமானதாகவே இருக்கும். அப் சமய பிரமான், இப்போ நேரத்திற்கு ஏற்ப நாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பாபா நமக்கு அந்த நம்மளுடைய கவனத்தை தன் பக்கம் இருக்கின்றார். இப்போ நேரத்திற்கு ஏற்ப सर्व स्नेही सर्वश्रेष्ठ बच्चों से बाप दादा और विशेष क्या चाहते हैं? அனைத்து அன்பான மற்றும் அனைத்து சிரேஷ்டமான குழந்தைகளிடம் பாப் தாதா விசேஷமாக என்ன விரும்புகிறாங்க? वैसे तो पूरी सीजन में समय प्रति समय इशारा देते हैं. பார்க்க போனால் முழு சீசன்லேயும் பாபா நேரத்திற்கு ஏற்ப பல சமிஞ்ஞைகளை கொடுத்திருந்திருக்கின்றார்கள். अब इन इशारों को प्रत्यक्ष रूप में देखने का समय आ रहा है. இப்போ பாபா நமக்கு என்னெல்லாம் சமிஞ்ஞைகள் கொடுத்திருந்தாரோ அதை பிரத்யக்ஷ ரூபத்தில் பார்ப்பதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. स्नेही आत्मा हो, सहयोगी आत्माएं हो, सेवादारी आत्मा भी हो. நீங்கள் அன்பான ஆத்மாக்களாகவும் இருக்கணும், சகயோகி ஆத்மாக்களாகவும் இருக்கணும், சேவாதாரி ஆத்மாக்களாகவும் இருக்கணும். अभी மகா தபஸ்வி ஆத்மாएं बनो. இப்போ என்ன ஆகணும்? மகா தபஸ்வி ஆத்மாக்களாக ஆக வேண்டும். अपनी संकटित स्वरूप के तपस्या की रूहानी ज्वाला से सर्व आत्माओं को दुख अशांति से मुक्त करने का महान कार्य करने का समय है. ஆக இப்போ நீங்கள் சங்கட்டன் ஸ்வரூபத்தில் தபஸ்யானுடைய ஆன்மீக அந்த நெருப்பை அனைத்து ஆத்மாக்களுடைய துக்கம் அசாந்தியிலேருந்து முக்தி அடைவதற்கான மகான் காரியத்துக்கான நேரம் இது. ஆக இப்போ நேரம் எப்படிப்பட்ட நேரம்? நம்மளுடைய, அதுவும் தனிப்பட்ட இல்லை, நாம் எல்லாம் ஒரு குழுவாக நம்மளுடைய தபஸ்யானுடைய இந்த ஆன்மீக ஜுவாலையில் அனைத்து ஆத்மாக்களுடைய துக்கம் அசாந்தியிலேருந்து அவங்க முக்தி அடைய செய்வதற்கான மகான் காரியத்தை செய்ய வேண்டிய நேரம் இது. जैसे एक तरफ कूने नाग केल की लहर बढ़ती जा रही है. ஒரு பக்கம் பார்த்தா இரத்த நதிகள் ஓடுவதற்கான காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. सर्व आत्मा अपने को बेसहारे अनुभव कर रही है. அனைத்து ஆத்மாக்களும் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை, உதவியுமே இல்லைங்கிற அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ऐसे समय पर सभी सहारे की अनुभूति कराने के निमित्त आप महा तपस्वी आत्माएं हो. அந்த நேரத்தில் அனைவருக்கும் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் என்ற அனுபவத்தை செய்விப்பதற்கு நிமித்தமான மகா தபஸ்வி ஆத்மாக்கள் நீங்கள் தான். चारों ओर इस तपस्वी स्वरूप द्वारा आत्माओं को रूहानी चैन अनुभव कराना है. நாலா பக்கங்களிலும் இந்த தபஸ்யா ஸ்வரூபத்தின் மூலமாக ஆத்மாக்களுக்கு ஆன்மீக ஓய்வை அனுபவம் செய்விக்க வேண்டும். सारे विश्व की आत्माएं प्रकृति से, वायुमंडल से, मनुष्य आत्माओं से, अपने मन के कमजोरियों से तन में बेचैन हैं. இன்னைக்கு நாலா பக்கத்திலும் உள்ள ஆத்மாக்கள் ஒன்று இயற்கையினால், ரெண்டாவது வாயுமண்டலத்தினால், மூணாவது மனுஷ ஆத்மாக்களால், நாலாவது தன்னுடைய மனதினுடைய பலகீனத்தின் மூலமாக, அஞ்சாவது இந்த உடல் மூலமாக அவங்க என்ன ஆகிடுறாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறாங்க. ऐसी आत्माओं को सुख चैन की स्थिति का एक सेकंड भी अनुभव कराएंगे तो आपका दिल से बार बार शुक्रिया मानेंगे. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு சுகத்தினுடைய ஸ்திதியினுடைய அனுபவத்தை ஒரு செகண்டு கூட
நீங்கள் செய்ய வைத்து விட்டாலே போதும், அவங்க இதயபூர்வமாக உங்களுக்கு அடிக்கடி நன்றி கூறிக்கொண்டே இருப்பார்கள். वर्तमान समय संगठित रूप के ज्वाला स्वरूप की आवश्यकता है. ஆக இப்போ நிகழ்காலத்தில் நாம் சங்கட்டனில் ஒரு குழுவாக ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய அவசியமாக இருக்கின்றது. अभी विधाता के बच्चे विधाता स्वरूप में स्थित रह हर समय देते जाओ. இப்பொழுது வாரி வழங்கக்கூடிய வள்ளலுடைய குழந்தைகள் அந்த வாரி வழங்கக்கூடிய சொரூபத்தில் நினைத்து ஒவ்வொரு நேரமும் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். अखंड महान लंगर लगाओ क्योंकि रायल भिखारी बहुत है. இப்போ நீங்கள் அக்கண்ட ஒரு பெரிய லங்கர் வைக்கணும். ஏன்னாக்கா எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க, ராயல் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள். सिर्फ धन के भिखारी नहीं होते, लेकिन मन के भिखारी अनेक प्रकार के हैं. வெறும் இந்த செல்வத்துக்கான பிச்சைக்காரர்கள் அல்ல, பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் மனதினுடைய பிச்சைக்காரர்கள் அநேக விதமாக இருக்கின்றார்கள். अप्राप्त आत्मा प्राप्ति की बूंद की प्यासी बहुत हैं. अप्राप्तिயான ஆத்மாக்கள் பிராப்தி கிடைக்காதா ஒரு துளியாவது அப்படிங்கிறதுல தாகத்தோடு இருக்கிறாங்க. इसलिए अभी संगठन की विधाता की लहर फैलाओ. ஆக இப்போ நீங்கள் ஒரு குழுவாக இருந்து வாரி வழங்கக்கூடிய வள்ளலாயிட்டு அதற்கான அலைகளை பரப்புங்கள். जो खजाने जमा किए हैं वह जितना माँ से विधाता बन देते जाएंगे उतना बढ़ता जाएगा. எந்த பொக்கிஷங்களை நீங்கள் சேமித்திருக்கின்றீர்களோ அதை எவ்வளவுக்கு எவ்வளவு மாஸ்டர் வாங்கி வழங்கக்கூடியவர்களாக ஆகி கொடுத்து கொண்டே செல்வீர்களோ அவ்வளவுக்கு அது நிறைந்து கொண்டே சொல்லும். இந்த செல்வம் மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அது நிறைந்து கொண்டே செல்லும். கித்னா சுனா ஹே, எவ்வளோ கேட்டிருக்கீங்க நீங்கள். எத்தனை வருஷமாக நாம் பாபா குழந்தையாக இருக்குமோ அத்தனை வருஷமும் டெய்லி பாபானுடைய மகாக்கியம் கேட்டிருக்கோம். அபி கர்ணிகா சமயம், கேட்டதோடு மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ என்ன செய்யணும், நாம் அதை செயலில் கொண்டு வருவதற்கான நேரம். தபஸ்வி மூர்த்திக்கா அர்த்த ஹை. பாபா இப்போ தபஸ்வி மூர்த்தி என்றால் அதனுடைய பொருள் என்ன? तपस्या द्वारा शांति की शक्ति की किरणें चारों ओर फैलती हुई अनुभव में आए. तपस्या மூலமாக சாந்தியினுடைய சக்தி அதனுடைய கிரணங்கள் நாலா பக்கங்களிலும் பரவுகின்ற அனுபவமாகணும். सिर्फ स्वयं के प्रति याद स्वरूप बन शक्ति लेना व मिलन मनाना ये अलग बात है. நாம் நமக்காக அந்த நினைவு சொரூபத்திலிருந்து சக்தியை பெறுவது, சந்திப்பை கொண்டாடுவது ஒரு தனி விஷயம். லேக்கின் ஆனால் தபஸ்வி ஸ்வரூப் औरों को देने का स्वरूप है. தபஸ்யா ஸ்வரூபம் என்றாலே பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்வரூபம். जैसे सूर्य विश्व को रोशनी और अनेक बीमारियां प्राप्ति की अनुभूति कराता है. எப்படி பாருங்கள், சூரியன் உலகத்துக்கு ஒளி மட்டும் கொடுக்கல, அநேக விதமான வினாசி பிராப்திகளையும் அனுபவம் செய்விக்கின்றது. சூரியனோட வெறும் ஒளி மட்டும் இல்லை, நீங்களே பாருங்களேன், அதில் கூட எது அதிகமாக கொடுக்குது அது ரொம்ப முக்கியம். அது ஒளியும் கொடுக்குது, ஹீட்டும் கொடுக்குது. ஆனால் ஒளி நிறையா கொடுக்குது, ஹீட்டு கொஞ்சம் தான் கொடுக்குது. ஹீட்டு நிறையா கொடுத்தா என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை? அதனால் கொடுக்குறதுலேயும் நாம் எதை கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணுங்கிறது தெரியணும். ऐसे महान तपस्वी रूप द्वारा प्राप्ति की किरणों की अनुभूति कराओ. ஆக மகான் தபஸ்வி ரூபத்தின் மூலமாக பிராப்தியினுடைய கிரணங்களை அனுபவம் செய்வீங்கள். इसके लिए पहले जमा का खाता बढ़ाओ. அதற்காக முதல்ல சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். ऐसे नहीं याद से व ज्ञान से मनन से स्वयं को श्रेष्ठ बनाना, माया जीत विजयी बनाना, इसी में सिर्फ कुछ नहीं रहना. அதனால் நான் நினைவு செய்கிறேன், நான் ஞானத்தை மனனம் செய்கிறேன்,
நான் சிரேஷ்டமாக ஆகி கொண்டிருக்கின்றேன், மாயாஜீத் வெற்றியாளனாக ஆகியிருக்கின்றேன். இதிலேயே நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. लेकिन सर्व खजानों में सारे दिन में कितनों के प्रति विधाता बने. இப்போ எதை பாபா சோதனை பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, அனைத்து பொக்கிஷங்களையும் ஃபுல் டேல எத்தனை பேருக்கு நாம் விதாதாவாகி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். सभी खजाने हर रोज कार्य में लगाने व सिर्फ जमा को देख खुश हो रहे हैं. பாபா கேட்குறாங்க, அனைத்து பொக்கிஷங்களையும் தினமும் காரியத்தில் பயன்படுத்துறதில் அல்லது சேமிப்பு மட்டும் பார்த்து குஷி அடைகின்றீர்களா? अभी यह चार्ट रखो कि खुशी का खजाना, शांति का खजाना, शक्तियों का खजाना, ज्ञान का खजाना, गुणों का खजाना, सहयोग देने का खजाना कितना बांटा है, अर्थात कितना बढ़ाया है. इसे वह कॉमन चार्ट भी रखते हो, वह स्वतः ही श्रेष्ठ हो जाएंगी. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சார்ட்டில் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்தெந்த பொக்கிஷங்கள் அதை நாம் எவ்வளவு தாத்தா ஆகிட்டு கொடுத்துருக்கோம். கொடுக்கறது தான் சேமிக்கிறது. அது எவ்வளோன்னு செக் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு பாபா சொல்கிறாங்க மகிழ்ச்சியின் பொக்கிஷம், ரெண்டாவது சாந்தியின் பொக்கிஷம், மூன்றாவது சக்திகளின் பொக்கிஷம், நான்காவது ஞானத்தின் பொக்கிஷம், ஐந்தாவது குணங்களின் பொக்கிஷம், ஆறாவது சகயோகம் கொடுப்பதற்கான பொக்கிஷம். இதை எந்த அளவுக்கு நாம் எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்திருக்கின்றோம், அதாவது அதிகரித்திருக்கின்றோம். அப்போ நாம் எழுதுகிற காமன் சார்ட் கூட என்ன ஆகிடுமா, இப்படி நாம் சோதனை பண்ணணும்னா சிரேஷ்டமாக ஆகிவிடும். पर उपकारी बनने से स्व उपकारी स्वतः ही बन जाते हैं. எப்போ நாம் பிறருக்கு உபகாரிகளாக ஆகின்றோமோ அப்போ சுயத்துக்கு உபகாரி தானாகவே ஆகிவிடுகின்றோம். समझा? புரிகிறதா? अभी कौन सा चार्ट रखना है? இப்போ என்ன சார்ட் வைக்கணும்னு புரிஞ்சிடுச்சா? यह लंबी स्वरूप का चार्ट है, விஸ்வ கல்யாணக்காரி பண்ணா. இது ரொம்ப நீ தபஸ்யா ஸ்வரூபத்தினுடைய சார்ட்டு. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஸ்வ கல்யாணக்காரியாக ஆவது. தபஸ்யா ஸ்வரூபத்தினுடைய சார்ட்டு விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகுது. तो कितनों को कल्याण किया? அப்போ எவ்வளோ பேருக்கு நாம் நன்மை செய்திருக்கோம். वह स्व कल्याण में ही समय जा रहा है. இல்லை சுய கல்யாணத்திலேயே நேரம் போயிடுதா? சுய கல்யாண் करने का समय बहुत बीत चुका है. தனக்குத்தானே நன்மையை செய்து கொள்வதற்கான நேரம் ரொம்ப முடிவடைந்து விட்டது. அபி விதாதா பண்ணே கா சமய ஆ கயா है. இப்போ வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக ஆவதற்கான நேரம் வந்துவிட்டது. இசிலியே அதனால் बाप दादा फिर से समय का इशारा दे रहे हैं. बाप दादा மறுபடியும் நேரத்திற்கான சமிங்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். अगर अब तक भी विधातापन की स्थिति का अनुभव नहीं किया तो अनेक जन्म विश्व राज्य अधिकारी बनने के பாபா சொல்கிறாங்க பத்மாபதம் பாக்ய கோ பிராப்த நெய் கர் சக்கேங்கே. ரொம்ப தெளிவாக பாபா சொல்கிறார், இப்போ வரைக்கும் நீங்கள் விதாத்தா ஆகிற ஸ்திதியை அனுபவம் செய்யவில்லை என்றால் அநேக ஜென்மத்துக்கு விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான அந்த பத்மாபதம் பாக்கியத்தை நீங்கள் பிராப்தி அடைய முடியாது. क्योंकि ஏனென்றால் விஸ்வ ராஜ்ய விஸ்வக்கே மாத் பிதா அர்த்தாத் விதாத்தா ஹே. விஸ்வ ராஜ்ய அதிகாரி என்றாலே என்ன அர்த்தம்னா அவங்க உலகத்திற்கே தாய் தந்தை. தாய் தந்தைனா யார்? விதாத்தா, வாரி வழங்கக்கூடியவர்கள். आपके विधातेपन का संस्कार अनेक जन्म प्राप्ति कराता रहेगा. இப்போ நாம் வாரி வழங்கக்கூடிய தன்மையின் சன்ஸ்காரத்தை உருவாக்கிட்டோன்னா அநேக ஜென்மங்களுக்கான பிராப்தியை அது செய்விக்கும்.
अगर अभी तक लेने की संस्कार कोई की रूप में ஆனால் இப்போ வரைக்கும் கூட பெற வேண்டும் என்ற சம்ஸ்காரம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்குது. नाम लेवता, शान लेवता व किसी भी प्रकार की लेवता के संस्कार विधाता नहीं बनाएंगे. எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும், இப்படி எந்த ஒரு வேணும் வேணும் என்ற சம்ஸ்காரம் இருந்ததுன்னா அது உங்களை என்ன ஆக்காது, வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக ஆக விடாது. தபஸ்யா ஸ்வரூப். அதனால தான் பாபா சொல்கிறாங்க தபஸ்யா ஸ்வரூபம் என்றால் அதனுடைய பொருள் என்ன, லேவதாக்கே தியாக மூரத், பெற வேண்டும் என்பதிலிருந்து தியாக மூர்த்திகளாக ஆவது. या हद की लेवता त्याग मूर्त तपस्वी मूर्त बनने नहीं देगा. இந்த எல்லைக்கு உட்பட்ட வேண்டும் வேண்டும் அப்படிங்கிறது தியாக மூர்த்தியாக தபஸ்யா மூர்த்தியாக ஆக நம்மளை விடுறதில்லை. इसलिए तपस्वी मूर्त अर्थात அதனால தான் பாபா தபஸ்வினுடைய பொருள் என்ன சொல்கிறார், ஹதுக்கு இச்சா மாத்திரம் அவித்யா ஸ்வரூப், எல்லைக்கு உட்பட்ட விருப்பங்களிலிருந்து இன்னசென்ட்டாக ஆகிவிட வேண்டும். ஆக தேவதேவனுடைய முதல் குவாலிட்டி நமக்கு தெரியும், இச்சா மாத்திரம் அவித்யா. இச்சைனால என்னன்னு தெரியாது, இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம மகா தபஸ்வி ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம், எல்லைக்கு உட்பட்ட விருப்பங்களிலிருந்து நாம் இன்னசென்ட்டாக ஆக வேண்டும். जो लेने का संकल्प करता वह अल्पकाल के लिए लेता है. யார் பெற வேண்டும் என்று சங்கல்பம் பண்ணுறாங்களோ அவங்க அல்ப காலத்திற்காக பெறுகின்றார்கள். லேக்கின் சதா கால் கேலே கவாத்தா, ஆனால் சதா காலத்திற்காக என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. இசிலியே அதனால தான் பாப் தாதா பார் பார் இஸ் பாத் கா இஷாரா தேரு, அடிக்கடி இந்த விஷயத்துக்காக நமக்கு சமிகைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். तपस्वी रूप में विशेष विघन रूप यही अल्पकाल की इच्छा है. இந்த தபஸ்யா ரூபத்தில் நாம் இருப்பதில் விசேஷமான தடை ரூபமாக இருக்கிறது எதுனா இந்த அல்ப காலத்துக்கான விருப்பங்கள். இசிலியே அதனால் அபி விசேஷ தபஸ்யாக்கா அபியாஸ் கர்னா, விசேஷமான தபஸ்யாவுக்கான பயிற்சியை செய்ய வேண்டும். சமான் பன்னேக்கா ய சபூத் தேன, சமமாக ஆவதற்கான ப்ரூஃப் நாம் கொடுக்கணும். स्नेह का सबूत दिया यह तो खुशियों का बात है. அன்பனுடைய ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். अभी तपस्वी मूर्त बनने का सबूत दो. இப்போ தபஸ்வி மூர்த்தி ஆவதற்கான ப்ரூஃப் கொடுங்க. சம்ஜா, புரிகிறதா? வெரைட்டி சன்ஸ்கார் होते हुए भी बाबा சொல்கிறாங்க विधाता बन के संस्कार अन्य संस्कारों को दबा देंगे. உங்கள்கிட்ட வெரைட்டி சன்ஸ்கார் இருந்தாலும் கூட இந்த வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மையினுடைய சன்ஸ்கார் மற்ற சன்ஸ்காரங்களை அழித்துவிடும். तो आप इस संस्कार को इमर्ज करो. இப்போ இந்த சன்ஸ்காரத்தை என்ன பண்ணுங்கள், எமர்ஜ் பண்ணுங்கள். அப்போ அது ஏற்கனவே இருக்குது நமக்குள்ளே. யார் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவங்களுக்கு இந்த விதாத்தா வாரி வழங்கக்கூடிய சன்ஸ்காரம், அதாவது எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். என்னெல்லாம் பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கோ அந்த அத்தனை பொக்கிஷங்களையும் என்ன பண்ணணும், நாம் அளவிட முடியாத அளவுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது தான் எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் கொடுக்கின்றோமோ வாரி வழங்குகின்றோமோ அவ்வளவுக்கு அளவு அது சேமிக்கப்பட்டு விடுகின்றது. அதனால் இந்த சன்ஸ்காரத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இந்த சன்ஸ்காரத்தை நீங்கள் எமர்ஜ் பண்ணுங்க. புரியுதா? जैसे मधुबन में बाकर पहुँच गए हो ऐसे तपस्या स्थिति की मंजिल तरफ भागो. மதுமனுக்கு எப்படி நீங்கள் ஓடி வந்து சேர்ந்துட்டீங்க, அதே மாதிரி தபஸ்யா ஸ்திதி என்ற லட்சியத்து பக்கம் ஓடுங்க. அச்சா பலே பதாரே, நல்லது வாருங்கள். வரவேற்கிறார் பாபா எல்லாத்தையும். சபி ஐசே பாகே ஜெய்சே கி அபி வினாஷ் ஹோனா, அப்படி நீங்கள் ஓடி வந்துட்டீங்க. எப்படின்னா எங்கே வினாசமே ஆக போகிறதுங்கிற மாதிரி.
जो भी किया जो भी हुआ बाप दादा को प्रिय है. என்ன நீங்கள் செஞ்சீங்களோ என்ன ஆகி இருக்கிறதோ அது பாப் தாதாக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. क्योंकि बच्चे प्रिय हैं. ஏன் பாபாவுக்கு பிரியம் தெரியுமா? அதையும் பாபா சொல்கிறாரு. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப பிரியமானவங்க பண்ணுறது எல்லாமே பிரியமாக தானே இருக்குது. அது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் கூட இருக்கலாம். சமயத்துக்கேற அது ஒத்துப்போகாததாக கூட இருக்கலாம். அது நல்லதாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிடிச்சமானவங்க செஞ்சால் எல்லாமே பிடிக்குது. பாபா சொல்கிறாரு, நீங்களாம் என்னுடைய பிரியமான குழந்தைங்க. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருந்தீங்களோ இல்லை என்ன நடந்ததோ எல்லாமே பிரியமானதாக இருக்குன்றது. ஹரேக்கு யஹி சோச்சா கி ஹம் ஜா ரஹே. நீங்கள் எல்லாமே இதை ஒன்று தான் யோசிச்சிங்க, நாம் போய் சேர வேண்டும். लेकिन दूसरे भी आ रहे हैं वह नहीं सोचा. மற்றவங்களும் வர்றாங்க, இதை நீங்கள் யோசிக்கலை. சச்சா கும்ப மேளா தோ யஹா லக் கயா. உண்மையான கும்ப மேளா இங்கே வந்துடுச்சு. அது எதுக்காக பாபா சொல்கிறாருன்னா, அவங்கவுங்க நாம் போகிறோம் தான் நினச்சாங்களே தவிர இப்படியே நிறைய பேர் நினச்சி போயிட்டாங்கன்னா எவ்வளோ பேர் வந்துடுவாங்க. அவ்வளோ பேருக்கு ப்ரொவிஷன் பாபா கொடுக்க முடியுமா? அவ்வளோ பிரபந்த ஏற்பாடு பண்ண முடியுமா? நம்மளை மட்டும்தான் யோசித்தோம். இதே மாதிரி எல்லாம் யோசிச்சாங்கன்னா எல்லாம் போனாங்கன்னா என்ன ஆகும்? சபி அந்திம் மிலன் அந்திம் துக்கி தேனே ஆயே. எல்லாருமே கடைசி சந்திப்பு, அதாவது கடைசி மூழ்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஏ सोचा कि इसमें सब जा रहे हैं तो मिलने की विधि कैसे होगी. இதை நீங்கள் யோசிக்கவே இல்லை. எல்லாமே நம்ம போயிட்டுருக்கோமே, அப்போ சந்திப்பதற்கான விதி எப்படி இருக்கும்? சுத் புது செவி ஞாரே होगे. அந்த உணர்வே உங்களுக்கு இல்லாமல் மறந்து போயிடுச்சு. அதுலேருந்து விலகிட்டீங்க. ந ஸ்தான் தேக்கா ந ரிசர்வேஷன் கோ தேக்கா. நீங்கள் இடத்தையும் பார்க்கல, ரிசர்வேஷனையும் பார்க்கல. अभी कभी भी यह बहाना नहीं दे सकेंगे कि रिजर्वेशन नहीं मिलती. அதனால் இனிமேல் நீங்கள் ஒரு பொழுதும் இந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது, எனக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல அதனால தான் நான் வரலேன்னு. ட்ராமாமே ஏபி ஏக் ரிஹர்சல் ஹோகி. ட்ராமாவில் இது கூட ஒரு ரிஹர்சல் ஆகிடுச்சு. சங்கம் யுகப்பர் அப்னா ராஜ்யம் நஹி ஹை. சங்கம் யுகத்தில் நம்மளுடைய ராஜ்யம் கிடையாது, ஸ்வராஜ்ய ஹை. ஸ்வராஜ்யம் இருக்கின்றது, லேக்கின் தர்த்தி கா ராஜ்யம் தோ நஹி ஹை. இந்த பூமியினுடைய ராஜ்யம் நம்மகிட்ட இல்லை. ந बाप दादा को स्वकारत पराया राज्य पराया तन. इसलिए समय प्रमाण नई विधि का आरंभ करने के लिए यह सीजन हो गई. பாப் தாதாவுக்கு தனக்குன்னு ரதமும் கிடையாது. இன்னொருடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிறார், இன்னொருடைய உடலில் வந்திருக்கிறார். அதனால் நேரத்திற்கு ஏற்ப இந்த புது விதியானது ஆரம்பமாவதற்கான சீசனாக ஆயிடுச்சு. யா தோ பானி கா பி சோச்தே ரஹத்தே வஹா தோ ஜர்னோं में நஹாயேங்கே. இங்கே தண்ணிக்காக யோசிக்க வேண்டியிருக்கு, ஆனால் அங்கே நாம் அருவிலே குளிச்சுக்கிட்டு இருப்போம். जो भी जितने भी आए हैं बाप दादा स्नेह के रिस्पॉन्स में स्नेह से स्वागत करते हैं. யார் வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, பாப் தாதா அன்பினுடைய ரெஸ்பாண்டில் அன்பாக வரவேற்கின்றார். अभी समय दिया है विशेष फाइनल इम्तिहान के पहले तैयारी करने के लिए. இப்போ பாபா எதுக்காக நேரம் கொடுத்துருக்காரு தெரியுமா? விசேஷமாக ஃபைனல் பேப்பரில் எக்ஸாமில் நாம் முதல்லையே தயார் ஆவதற்காக ஃபைனல் பேப்பர் கே பहले டைம் தேते हैं. எப்போதுமே பாருங்களேன், ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி டைம் கொடுப்பாங்க. சுட்டி தேते हैं ना, பாபா அதையும் சொல்கிறாங்க, லீவ் விடுறாங்க இல்லையா. तो बाप दादा अनेक राज्यों से यह विशेष समय दे रहे हैं. அதனால தான் பாப் தாதா பலவிதமான ரகசியங்களை கொண்டு இந்த விசேஷமான நேரத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குछ ராஜ் குப்த குछ ராஜ் பிரத்யக்ஷ. சில ரகசியங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக இருக்குது, சில ரகசியங்கள் பிரத்யக்ஷமாக தெரியுது. लेकिन ஆனால் विशेष हर एक समय अटेंशन रखना कि सदा बिंदु लगाना है. ஆனால் விசேஷமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் இந்த கவனம் கொடுக்கணும். என்னென்னா எப்பொழுதுமே நம்ம புள்ளி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அதாவது பீத்தி கோ பீத்தி கர்னே கா பிந்து லகான है. முடிந்தது என்று புள்ளி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதான் பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரி, ஒவ்வொரு நேரத்துலேயும் சரி என்ன பண்ணணும், முடிந்தது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியணும். और बिंदु स्थिति में स्थित हो राज्य अधिकारी बन कार्य करना है. பிந்து ஸ்திதியில் புள்ளி ஸ்திதியில் ஸ்திரமாயிட்டு ராஜ்ய அதிகாரி ஆயிட்டு செயல்களை செய்ய வேண்டும். சர்வ கசானுக்கு பிந்து சர்வ பிரத்தி விதாத்தா பன் சிந்து பன் சபிகோ பர்பூர் பனான. அனைத்து பொக்கிஷங்கள்லேயும் பிந்து ஆயிட்டு அனைவருக்காகவும் விதாத்தா வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாயிட்டு சிந்து ஆகி அனைவரையும் நிரப்ப வேண்டும். तो बिंदु और सिंधु ये दो बातें विशेष स्मृति में श्रेष्ठ सर्टिफिकेट लेना है. ஆக 2 வேர்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று பிந்து, இன்னொன்று சிந்து. இந்த 2 விஷயங்களையும் விசேஷமாக நினைவில் வச்சு இதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும். சதாய் श्रेष्ठ संकल्प की सफलता से आगे बढ़ते रहना. எப்போதுமே சிரேஷ்டமான சங்கல்பத்தின் மூலமாக வெற்றியில் அடைந்து கொண்டே முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். तो बिंदु बनना सिंधु बनना यही सर्व बच्चों के प्रति बाप दादा का वरदान है. ஆக பாபா சொல்கிறாங்க, பிந்துவாக ஆக வேண்டும், சிந்துவாக ஆக வேண்டும். இதுதான் அனைத்து குழந்தைகளுக்கும் வரதாதாவுடைய வரதானமாக இருக்கின்றது. வரதான் லேனே கே லியே பாகே ஹோனா. நீங்கள்லாம் வரதானத்தை அடைவதற்காக தானே ஓடி வந்தீங்க. சரி, பாப் தாதா கா வரதான் சதா சுமிருத்தி மே ரக்னா. இந்த வரதானத்தை வரதாத்தா கொடுக்கின்ற இந்த வரதானத்தை எப்பொழுதுமே நினைவில் வைங்க. अच्छा நல்லது. चारों ओर के सर्व स्नेही सहयोगी बच्चों को सदा बाप की आज्ञा का पालन करने वाले आज्ञाकारी बच्चों को. பாபா சொல்கிறாங்க, 4 பக்கங்களிலும் உள்ள அனைத்து அன்பான சகயோகி குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் பாபானுடைய கட்டளையை பாலனை செய்யக்கூடிய ஆக்யாக்காரி குழந்தைகளுக்கு, கட்டளையின்படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா ஃப்ராக் தில் படி தில் சே சர்வக்கோ சர்வ கசானே பான்யே வாலி, எப்பொழுதும் பறந்து விரிந்த மனமுடையவர்களாக பெரிய இதயத்தோட அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, மகான் புண்ணிய ஆத்மாம் பச்சோங்கோ, மகான் புண்ணிய ஆத்மாக்களாகிய குழந்தைகளுக்கு, சதா बाप समान बनने के उमंग उत्साह में उड़ती कला में उठने वाले बच्चों को, எப்பொழுதும் பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான உற்சாகம் மற்றும் ஆர்வத்தில் பறக்கக்கூடியில் கலையில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, விதாத்தா வரதாத்தா, வாரி வழங்கக்கூடிய வள்ளல், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், வரதானங்களை கொடுக்கக்கூடியவர், சர்வ கசானிக்கு சிந்து, அனைத்து பொக்கிஷங்கள்லேயும் சிந்துவாக இருக்கக்கூடிய பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே. பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. अव्यक्त बाप दादा के साथ पार्टियों से मुलाकात. अव्यक्त बाप दादा கிட்ட பார்ட்டிஸ்லாம் சந்திக்கிறாங்க. अपने को பத்மாபதம் பாக்யவான் அனுபவ கர்த்தே ஹோ. பாபா கேட்குறாங்க, தன்னைத்தான் பத்மாபதம் பாக்யசாலிகளாக அனுபவம் செய்கின்றீர்களா? क्योंकि देने वाला बाप इतना देता है, जो एक जन्म तो भाग्यवान बनते ही हो, लेकिन अनेक जन्म तक यह अविनाशी भाग्य चलता रहेगा. ஏனென்றால் கொடுக்கக்கூடிய பாபா அவ்வளவு கொடுக்குறாரு, ஒரு ஜென்மத்தில் மட்டும் நீங்கள் பாக்கிய சாதாவாக ஆகிறதில்ல, ஆனால் அநேக ஜென்மம் வரைக்கும் இந்த அழியாத பாக்கியமானது உங்களுக்கிட்ட கிடைத்து கொண்டே இருக்கிறது. ऐसे अविनाशी भाग्य कभी स्वप्न में भी सोचा था? பாபா கேட்குறாங்க, இப்படிப்பட்ட அழிவற்ற பாக்கியத்தை நீங்கள் கனவுல கூட யோசிச்சுருந்துருப்பீங்களா? அசம்பவ லக்தா தானே, முடியவே முடியாதுன்னு நினச்சிங்க தானே. லேக்கின் இப்போ ஆஜ் சம்பவ் ஹோகியா, இப்போ அது பாசிபிள் ஆகிடுச்சு.
तो ऐसे श्रेष्ठ आत्माएं यह खुशी रहती है. அப்படிப்பட்ட நான் சிரேஷ்டமான ஆத்மா இந்த மகிழ்ச்சி இருக்கின்றதா? कभी किसी भी परिस्थिति में खुशी गायब तो नहीं होती है. எப்பொழுதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இந்த மகிழ்ச்சி மறைந்து விடுவதில்லை அல்லவா? क्योंकि बाप द्वारा खुशी का खजाना रोज मिलता रहता है. ஏனென்றால் பாபாவிடமிருந்து இந்த மகிழ்ச்சியின் பொக்கிஷம் தினமும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. तो जो बीज रोज मिलता है वह बढ़ेगा ही. எந்த ஒரு விஷயம் டெய்லி கிடைக்கின்றதோ அது அழித்து கொண்டே இருக்கும் அல்லவா? कभी भी खुशी भी कम हो नहीं सकती है. ஒரு பொழுதும் இந்த மகிழ்ச்சியானது குறையவே முடியாது. क्योंकि ஏனென்றால் खुशियों का सागर द्वारा मिलता ही रहता है. குஷியினுடைய கடல் மகிழ்ச்சியினுடைய கடலிடமிருந்து கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அதுவும் எப்படி? அக்குட் எல்லையற்ற அளவு. कभी भी किसी बात के फिक्र में रहने वाले नहीं हैं. அதனால் நீங்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்துக்கான கவலையும் இல்லாதவர்கள். प्रॉपर्टी का क्या होगा, परिवार का क्या होगा, यह भी फिक्र नहीं. ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், குடும்பத்தை என்ன ஆகும், இந்த கவலை கூட உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்களே யார்? கவலையற்றவர்கள். புராணி துனியா கா கியா ஹோகா, பழைய உலகத்துக்கு என்ன ஆகும், பரிவர்த்தனைக்கு ஹோகான்னா. ஏன்னா மாற்றம் வரத்தான் செய்யும் இல்லையா? புராணி துனியா மே கித்தனா பி சிரேஷ்ட ஹோ லேக்கின் சப் புராணா ஹீ ஹை. இந்த பழைய உலகத்தில் எவ்வளோதான் சிரேஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே என்ன? பழசு தான். इसलिए बेफिक्र बन गए. அதனால்தான் கவலையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். பத்தா नहीं आज ये कल रहेगा नहीं रहेगा. தெரியல, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ தெரியல. ये भी फिक्र नहीं. இந்த கவலை கூட கிடையாது. जो होगा अच्छा होगा. என்ன ஆனாலும் நல்லது தான் ஆகும். ब्राह्मणों के लिए सब अच्छा. பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லதுன்றார் பாபா. புரா குச்சி நீ, ஒன்றும் கூட கெட்டது கிடையாது. आप तो पहले ही बादशाह हो, अभी भी बादशाह, भविष्य में भी बादशाह. நீங்கள் முதலே பாதுஷாக்களாக இருக்கீங்க, இப்பையும் பாதுஷாக்களாக இருக்கீங்க, எதிர்காலத்துலேயும் பாதுஷாக்களாக இருப்பீங்க. अब सदा के बादशाह बन गए तो बेफिक्र हो गए. அப்போ எப்பொழுதுமே நீங்கள் பாதுஷாக்களாக ஆயிட்டீங்கன்னா நீங்கள் கவலையற்ற பாதுஷாக்கள். ஐசி பாதுஷா ஜோ கோய் சீன் नहीं सकता. அப்படிப்பட்ட பாதுஷா உங்களை யாருமே இதை திருட முடியாது. கோய் பந்தூக்கி பாஷா உடா नहीं सकता. எந்த ஒரு துப்பாக்கியும் கூட இந்த பாஷாவை உங்கள்கிட்ட நீக்க முடியாது. यही खुशी सदा रहे. இந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்கள்கிட்ட இருக்கணும். और औरों को भी देते जाओ. பிறருக்கும் இதை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். औरों को भी बेफिक्र बादशाह बनाओ. பிறரையும் கூட கவலையற்ற பாதுஷாக்களாக ஆக்குங்கள். अच्छा, நல்லது. सदा अपने को बाप की याद की छत्र साए में रहने वाली श्रेष्ठ आत्मा अनुभव करते हो. பாபா கேட்குறாங்க, தன்னைத்தான் பாபானுடைய நினைவு என்ற குடை நிழலில் இருக்கின்ற சிரேஷ்டமான ஆத்மா என்ற அனுபவத்தை செய்கின்றீர்களா? ये याद की छत्र साया सर्व विघ्नों से सेफ कर देती है. இந்த நினைவு என்ற குடை நிழலானது அனைத்து விதமான தடைகளிலிருந்தும் உங்களை பாதுகாப்பாக செய்து விடுகின்றது. किसी भी प्रकार का विघ्न छत्र साय में रहने वाले के पास आ नहीं सकता. எந்த ஒரு விதமான தடைகள் ஆனாலும் இந்த நினைவு என்ற குடை நிழலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வரவே முடியாது. छत्र छाया में रहने वाले निश्चित विजयी है. யார் இந்த குடை நிழலில் எப்போதும் இருக்கின்றார்களோ அவங்க நிச்சயிக்கப்பட்ட வெற்றியை அடைகின்றார்கள். தோ ஐசே பனேவோ, அந்த மாதிரி ஆகியிருக்கின்றீர்களா? छत्र छाया से अगर संकल्प भी पाँव भी निकला तो மாயாவார் கருதி. இந்த குடை நிழல்லேருந்து சங்கல்பத்தில் கூட நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா மாயா என்ன பண்ண ஆரம்பிச்சிடுது? யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுது. किसी भी प्रकार की परिस्थिति आवे छत्र छाया में रहने वाले के लिए मुश्किल से मुश्किल बात भी सहज हो जाएगी.
எந்த விதமான ஒரு பிரச்சனை வந்தாலும் யார் குடை நிழலில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த கஷ்டம் கூட என்ன ஆகிடும், ஈஸியானதாக ஆகிடும். பஹாட் சமான் ஆவி ஊய்க்கு சமான அனுபவம். மலை மாதிரி வந்தாலும் கூட ஒரு பஞ்சு போல அனுபவமாகும். ஐசி சத்திர சாயக்கு கமால, அப்படிப்பட்ட குடை நிழலுடைய அதிசயம் இது. जब ऐसी छत्रछाया मिले तो क्या करना चाहिए? எப்போ இப்படி ஒரு குடை நிழல் நமக்கு கிடைச்சிருக்கோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ அல்ப காலத்துக்கு ஏதாவது ஒரு கவர்ச்சி உங்கள்கிட்ட வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் அதுலேருந்து அந்த கவர்ச்சியில் வெளியில் போயிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் போயிடுறீங்க. இஸ் ஆக்கர்ஷன் சே சதா தூரனா, இந்த எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சிகள்லேருந்து எப்போதும் தூரமாக இருங்க. அதுக்கு பிராப்தி கே இஸ் ஏக் ஜனம் கி சமாப்த் ஹோ ஜாயேகி. ஆக எல்லைக்குட்பட்ட பிராப்தி இந்த ஒரு ஜென்மத்திலே முடிவடைந்து விடும். பேத் கி பிராப்தி சதா சாத் ரஹேகி. எல்லையற்ற பிராப்தி தான் எப்பொழுதுமே கூட இருக்கும். तो भेद की प्राप्ति करने वाले अर्थात छत्र छाया में रहने वाले विशेष आत्माएं हैं, साधारण नहीं. ஆக எல்லையற்ற பிராப்தியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த குடநிழலே இருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்கள் சாதாரணமானவங்க கிடையாது. யா சுமிருதி சதா கேலே சக்திசாலி பனா தேகி. இந்த நினைவே உங்களை எப்பொழுதுமே சக்திசாலியாக ஆக்கிவிடும். जो सिकीलते लाले होते हैं वह सदा सत्य चाय के अंदर रहते हैं. யார் வெகுகாலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளோ செல்ல குழந்தைங்களோ அவங்க எப்பொழுதுமே குடைநிழலே இருக்கிறாங்க. யாது ஹி சத்திர சாயா, நினைவு தான் நமக்கு என்ன, कुड़े निழल. इस छत्र छाया से संकल्प रूपी पाम भी बाहर निकाला तो माया आ जाएगी. இந்த குடை நிழலிலிருந்து சங்கல்பம் மூலமாக கூட நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா மாயா வந்துடும். या छत्र छाया माया को सामने नहीं आने देती है. இந்த குடை நிழலானது மாயை முன்னாடி வரவே விடாது. மாயா की ताकत नहीं है छत्र छाया में आने की. ஆக மாயிட்ட இந்த சக்தியே கிடையாது இந்த குடை நிழலில் வருவதற்கு. சதா மாயா பர் விஜயி பன் ஜாத்தே. அவங்க தான் எப்பொழுதுமே மாயின் மீது வெற்றி அடைந்து விடுகின்றார்கள். பச்சா பன்னா அர்த்தாத் சத்திர சாயா மே ரஹனா. குழந்தை ஆறுதுனாலே பாபாவுக்கு என்ன அர்த்தம், அவருடைய குடை நிழலே இருக்கிறது. யபி பாப் கா பியார் है जो सदा बच्चों को छत्र छाया में रखते हैं. இதுதான் பாபாவனுடைய அன்பு. எல்லா குழந்தைகளையும் என்ன பண்ணுறாரு, குடை நிழலே வச்சிருக்கிறார். तो यही विशेष वरदान याद रखना कि लाले बन गए. அதனால் இந்த விசேஷமான வரதானத்தை எப்போதும் நிலையில் வைங்க. நாம் ரொம்ப செல்ல குழந்தைங்களாயிட்டோம். சத்திர சாயா மில்கை, நமக்கு குடை நிழல் கிடைத்து விட்டது. வரதான் சதா ஆகே படுத்தா ரேகா. இந்த வரதானம் உங்களை எப்போதும் முன்னேற்றி கொண்டே செல்லும். பாபா விடுப்பு பெறும்போது விதாய்க்கு சமயம் சொல்கிறாங்க, சபீனே ஜாகரன் கியா. ஏன்னா பாபா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் நைட்டு மீட் பண்ணிவிட்டு காலையில் தான் போவார். அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஃபுல் டே ஃபுல் நைட்டு கண்விழிச்சிருந்தீங்க. आपके भगत जागरण करते हैं तो भक्तों को सिखाने वाले तो इष्ट देवी होते हैं. உங்களுடைய பக்தர்கள்லாம் கண் விழிக்கிறாங்க. அந்த பக்தர்களுக்கு கற்றுக் கொடுக்குறது யார், அவங்களுடைய இஷ்ட தேவதைகள் தான். ஜப் வா இஷ்ட தேவ் ஜாகரன் கரே தப் பக்து கரப்பி கரே. எப்போ நீங்கள் இஷ்ட தேவதைகள் இந்த கண்விழிப்பு செய்கிறீங்களோ அதை தான் பக்தர்கள் காப்பி பண்ணுவாங்க. तो सभी ने जागरण किया अर्थात நீங்கள் எல்லாமே விழித்திருந்தீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், अपने खाता में कमाई जमा की. உங்களுடைய கணக்கில் வருமானத்தை சேமிச்சிட்டிங்க. तो आज की रात कमाने की सीज़न की रात हो गई. இன்றைய இரவு நீங்கள் சேமிப்பதற்கான சீசனுக்கான இரவாக ஆகிவிட்டது. जैसे कमाई की सीज़न होती है तो सीज़न में கமானா ही जाता है. அது இந்த வருமானத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீசன் எப்போதும் இருக்கும். அந்த சீசனில் தான் கண் விழித்து இருக்க வேண்டி இருக்கிறது. तो ये कमाई की सीज़न है.
ஆக இப்போ நீங்கள் வருமானத்தை சேமித்து கொள்வதற்கான சீசன். இஸ்லியே ஜாகனா அர்த்தாத் கமானா. அதனால்தான் விழித்திருத்தல் என்றால் என்ன அர்த்தம்? சேமிப்பது, வருமானத்தை அடைவது. तो हर एक ने अपने अपने यथाशक्ति जमा किया. ஒவ்வொருவரும் கூட தங்களுடைய சக்திக்கு ஏற்ப சேமிச்சிங்க. यही जमा किया हुआ वरदानी महादानी बन औरों को भी देते रहेंगे. இப்போ என்ன சேர்த்துருக்கீங்களோ இதை எல்லாத்தையும் நீங்கள் மகாதானி ஆயிட்டு பிறருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். और स्वयं भी अनेक जन्म காத்தே रहेंगे. நீங்களும் பல ஜென்மங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. अभी सभी बच्चों को परमात्मा मेले के गोल्डन चांस की गोल्डन மார்னிங் कर रहे हैं. இப்போ அனைத்து குழந்தைகளுக்கும் பரமாத்மாவனுடைய சந்திப்புக்கான கோல்டன் சான்ஸினுடைய கோல்டிங் மார்னிங் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். वैसे तो फोल्डर से भी डायमंड மார்னிங் ஏன்னா கோல்டனை விட பாபா சொல்கிறாங்க இப்போ டைமண்ட் மார்னிங். स्वयं भी डायमंड हो और மார்னிங் भी डायमंड है. நீங்களும் டைமண்டாக இருக்கீங்க, மார்னிங்கும் டைமண்டாக இருக்குது. ஜமாமே டைமண்ட் ही करते हो. நீங்கள் சேமிக்கிறது கூட டைமண்ட்ஸ் தான். சப் டைமண்ட் ही डायमंड है. எல்லாமே டைமண்டாக இருக்குது. इसलिए डायमंड மார்னிங் कर रहे हैं. அதனால தான் பாபா கூட டைமண்ட் மார்னிங் பண்ணுறாங்க. நீங்களும் டைமண்டாக இருக்கீங்க, மார்னிங்கும் டைமண்டாக இருக்குது, யுகமும் டைமண்டாக இருக்குது, சேமிக்கிறதும் டைமண்டாக இருக்குது. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு? டைமண்டே டைமண்டை. அச்சா, நல்லது. இன்றைக்கி பாபா வரதானம் கொடுக்குறேன். संकल्प को भी चेक कर व्यर्थ के खाते को समा करने वाले श्रेष्ठ सेवादारी भव. சிரேஷ்டமான சேவாதாரி ஆகுக. அவ்வளோதான். சிரேஷ்டமான சேவாதாரி ஆகணுன்னா என்ன செய்யணும்? வீணான கணக்கை முடிவடைய செய்ய வேண்டும். வீணானவைகள்னால் வேஸ்ட்டு, அதெல்லாம் முடிவடைய செய்யணும். அதை முடிவடைய செய்யணுன்னா அதுக்கான விதிமுறை என்ன? சங்கல்பத்தை கூட செக் பண்ணணும். ஆக செக் அண்டு சேஞ்ச். செக் பண்ணாமல் நம்மளால் சேஞ்ச் ஆக முடியாது. அப்போ நாம் சிரேஷ்டமான சேவாதாரி ஆகணும்னா இந்த வேஸ்ட்டாகிற கணக்கெல்லாம் முடிவடைய செய்யணும். வேஸ்ட்டாக கணக்கெல்லாம் முடிவடைய செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அது எது கூட? சங்கல்பத்தை கூட செக் பண்ணணும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, சங்கல்பத்தை கூட சோதனை செய்து வீணானவற்றின் கணக்குகளை முடிவடைய செய்யக்கூடிய श्रेष्ठमान सेवादारी आगुग. श्रेष्ठ सेवादारी वह जिसका हर संकल्प पावरफुल हो. श्रेष्ठमान सेवादारीना यारुना அவங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் கூட எப்படி இருக்குமா? பவர்ஃபுல்லாக இருக்குமா. एक भी संकल्प काम भी व्यर्थ ना जाए. ஒரு சங்கல்பம் கூட எங்கேயும் வேஸ்ட் ஆகக்கூடாது. क्योंकि सेवादारी अर्थात ஏனென்றால் சேவாதாரின்னா யார் தெரியுமா? विश्व की स्टेज पर एक्ट करने वाले. உலகம் என்ற நாடக மேடையில் ஆக்ட் பண்ணக்கூடியவங்க. सारे विश्व आपको காப்பி करती है. நீங்கள் நடிக்கிறது உங்கள் நடிப்புக்காக மட்டும் இல்லை, அதை எவ்வளோ பேர் காப்பி பண்ணுறாங்க? உலகத்தில் உள்ள அனைவரும் காப்பி பண்ணுறாங்க. यदि आपने संकल्प व्यर्थ किया तो सिर्फ अपने प्रति नहीं किया. இப்போ நீங்கள் ஒரு சங்கல்பத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக மட்டும் பண்ணலை, அநேகோக்கு நிமித்த பன்கு. நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிமித்தம் ஆகிடுறீங்க. இசிலே அப் வியர்த்தக்கே காத்தேக்கோ சமாப்தக்கர். அதனால் இப்போ இந்த வீணான கணக்குகள் இருக்குல்ல, இதெல்லாம் முடிவடைய செய்து சிரேஷ்ட சேவாதாரி பனோ, சிரேஷ்டமான சேவாதாரியாக ஆகுங்க. நீ பாபா ஸ்லோகன் கொடுக்குறார், सेवा के वायुमंडल के साथ वेद की वैराग्य वृद्धि का वायुमंडल बनाओ. சேவையினுடைய வாயுமண்டலத்தின் கூடவே எல்லையற்ற வைராகிய விருத்தியின் வாயுமண்டலத்தையும் உருவாக்குங்கள். இன்னைக்கு பாபா சூச்சனா கொடுக்குறாங்க. ஆஜ் மாஸ் கா தீசரா ரவிவார் है. இன்னைக்கு மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை. सभी राजयोगी तपस्वी भाई बहनें
அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் साय 6:30 से 7:30 बजे तक மாலை 6:30 7:30 மணி வரை விசேஷ யோக அபியாஸ் के समय விசேஷமான இந்த யோகா நேரத்தில் மாஸ்டர் சர்வசக்திவான் சக்திசாலி ஸ்வரூப் के स्थित हो மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சக்திசாலி ஸ்வரூபத்தில் இருந்து பிரகிருதி சை சர்வ ஆத்மாவுக்கோ இயற்கை முதற்கொண்டு அனைத்து ஆத்மாக்களுக்கும் பவித்திரதா கி கிரணேந்தி தூய்மையினுடைய கிரணங்களை கொடுக்க வேண்டும். சதோ பிரதான் பனானே கி சேவா கரி சதோ பிரதானமாக ஆக்குவதற்கான சேவையை செய்யுங்கள். ஆக இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா ஈவினிங் 6 to 7 நாம் விசேஷமாக யோகா அபியாசம் பண்ணணும். தன்னைத்தான் மாஸ்டர் சர்வசக்திவான்கிற அந்த சக்திசாலி ஸ்வரூபத்தில் இருக்கணும். அப்போ இயற்கையோட அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையினுடைய கிரணங்களை கொடுக்கணும். சத்தோ பிரதானம் ஆக்குவதற்கான சேவையை நாம் செய்ய வேண்டும். நல்லது. பாபா இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு தபஸ்யா மூர்த்தி தியாக மூர்த்தி விதாத்தா. அப்படி ஆகிறவங்க தான் விஸ்வராஜ்ய அதிகாரிகளாக ஆக முடியும். தபஸ்யாவுக்கு அர்த்தம் பாபா என்ன சொன்னார்? நம்மளுடைய சங்கல்பத்தை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, வேஸ்ட்டு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம விஸ்வ சேவாதாரி, சிரேஷ்டமான சேவாதாரி. நம்ம மேடையில் நடிச்சிக்கிட்டு இருக்கனால நாம் ஒரு செகண்டு ஒரு சங்கல்பத்தை வேஸ்ட் பண்ணுறதுனா நம்ம மட்டும் பாதிக்கப்படலை, நம்மளுடைய பார்க்கக்கூடியவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதிலேருந்து பிரேரணையை எடுத்துக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு நமக்கு பொறுப்பு என்பது இருக்கின்றது. ஆக பாபா இன்னைக்கு நாம் சுவராஜ்ய அதிகாரி ஆவதன் மூலமாக தான் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆக முடியும். அப்படிங்கிறதுக்காக சுவராஜ்ய அதிகாரிலையும் இப்போ நேரத்திற்கு ஏற்ப நாம் என்ன செய்யணும் அதுதான் கவனத்தில் கொண்டு வந்தார். ஏன்னா அந்த காலம் ரொம்ப முக்கியமானது. எந்த காலத்தில் என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம பன்மடங்கு பலனை அனுபவிக்கணும்னா சரியான நேரம் பார்த்து தான் செய்யணும். இந்த சரியான நேரம் பார்க்குறதுங்கிறது இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, அதற்காக நம்ம பொறுமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் வேகமாக போகும்போது பொறுமையாக இருக்கக்கூடாது. பொறுமை எப்போ வேணுமோ அப்போ தேவை. எப்படி பாருங்கள், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா ஸ்பீட் பிரேக்கில் நம்ம பொறுத்து தான் போகணும், ஸ்பீடை குறைச்சி தான் ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய லட்சியத்தை அடைவதற்கான ஸ்பீடை ஒரு பொழுதும் குறைக்கவே கூடாது. அதனால தான் அவ்யக்த வாணியில் அவ்யக்த பாப்தாதா எப்பொழுதும் இஷாரா கொடுக்குறார். இன்னைக்கு கூட பாபா சொன்னார் இல்லையா, நான் ஏற்கனவே இஷாரா கொடுத்துருக்குறேன், இப்போ மறுபடியும் நான் கொடுக்குறேன், இப்போ நீங்கள் என்ன செய்யணும். ஏன்னா இப்போ நீங்கள் சேமிப்பை ரொம்ப அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் என்னவாக மாறணும், விதாத்தாவாக வேண்டும், வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக ஆக வேண்டும். ஏன்னா இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிக்கிற நேரம் முடிஞ்சிருச்சுன்றார். இப்போ நீங்கள் வாரி வழங்கக்கூடிய நேரம். இப்படி வாரி வழங்கும்போது தான் அது என்ன ஆகுது, அதிகமாக சேமிக்கப்படுகின்றது. நீங்கள் பல ஜென்மங்களுக்கு அனுபவிக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய பக்தர்களுக்கும் இதை வழங்குகின்றீர்கள். ஏன்னா நாம் அடைகின்ற பிராப்தி எல்லாமே என்ன, அவினாஷி. அதனால் நாம் என்ன ஆகணும், இப்போ எல்லைக்கு உட்பட்ட விருப்பங்களிலிருந்து இன்னசென்ட் ஆகணும். ஆக இச்சா மாத்திரம் அவித்யா, இப்போ எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகள்லேருந்து நாம் அடைய வேண்டும். பேர் வேணும், புகழ் வேணும், இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லைக்கு உட்பட்ட விருப்பங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. யார் ஒருத்தவங்க வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற சன்ஸ்காரம் இருக்கோ அவங்க ஒருபொழுதும் விதாத்தாவாக வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக ஆக முடியாது. ஆக நம்ம தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள் என்றால் அந்த தேவதா சன்ஸ்காரம், வாரி வழங்கக்கூடிய சன்ஸ்காரத்தை இப்போ இமர்ஜ் பண்ணுவதற்கான நேரம். என்னெல்லாம் பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கின்றதோ, பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றாரோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இன்றைக்கி அதில் 7 சொன்னார். மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷம்,
அமைதியினுடைய பொக்கிஷம், ஞானத்தினுடைய பொக்கிஷம், குணங்களினுடைய பொக்கிஷம், சக்திகளினுடைய பொக்கிஷம், சகயோகத்தினுடைய பொக்கிஷம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வாரி வழங்க கொண்டே இருக்கணும். அது எப்பொழுதுமே சதான்னு சொல்கிறார். ஒவ்வொரு செகண்டும் கூட நீங்கள் என்ன ஆகணும்? வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கான டைம் இப்போ. நல்லது. ஓம் சாந்தி.